the one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்களின் பதிவை கையாண்டு வரும் சார்பதிவாளர் அலுவலகங்களை புதிய தொழில்நுட்ப வசதியுடன் நவீனமயமாக்கிட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு வசதியான குளிரூட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம், இணைய வசதி, படிப்பகம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தூய்மையான ஓய்வறைகள், மின்னணு நுழைவு அட்டை மற்றும் பரந்த வாகன நிறுத்துமிடம் ஆகிய அனைத்து வசதிகளையும் கொண்டு சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகராட்சி பகுதிகளில் 50 சார் பதிவாளர் அலுவலகங்கள் 30 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்படும். பேரிடர் மேலாண்மை. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்ப அலையால் ஏற்படும் சுகாதார பாதிப்பு மற்றும் உற்பத்தி திறன் இழப்பினை குறைப்பதற்கான தணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அளவிலான வெப்ப அலை செயல் திட்டம் மட்டுமின்றி பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், வேலூர், சேலம், தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி ஆகிய 11 நகரங்களுக்கென தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்படும். பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்து அதன் தாக்கத்தை குறைத்திட முதல்நிலை மீட்பாளர்கள், களப்பணியாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அரசு சாரா நிறுவனங்கள் ஆகியோரின் திறன்களை மேம்படுத்திட மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஒன்று 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்படும். வருவாய்த்துறை. ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்குடன் சொந்த வீடற்ற நிலமற்ற ஏழை குடும்பங்களுக்கு விலையின்றி வீட்டுமனை பட்டா வழங்குவதை அரசு தன் முன்னுரிமை கொள்கையாக கொண்டுள்ளது. இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 5 லட்சம் பட்டாக்கள் இந்த ஆண்டு வழங்கப்படும். சென்னை மாநகர் மற்றும் அதன் சூழ்பகுதிகளில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தகுதியுடைய குடும்பங்களுக்கும் அதேபோன்று மாவட்ட தலைநகரின் 16 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளில் மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சியின் 8 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள பகுதிகளில் வீட்டுமனை ஒப்படை வழங்க விதிக்கப்பட்ட தடையாணை ஒருமுறை தளர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் மக்களுக்கும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்படும். உயர் தெளிவுத்திறன் செயற்கைக்கோள் ஒளிப்படங்கள் உதவியுடன் பன்முக தொழில்நுட்பங்களின் வாயிலாக உயர் தெளிவுத்திறன் பெருவிகித அளவிலான ஹை ரெசல்யூஷன் லார்ஜ் ஸ்கேல் மேப் வரைபடம் ஒன்று நமது மாநிலத்திற்காக உருவாக்கப்படும். இதன் மூலம் நில அளவை, பேரிடர் மேலாண்மை திட்டமிடல் மற்றும் இதர உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இவ்வரைபடங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிதி மேலாண்மை. டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16ஆம் நிதி ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தபோது நமது அரசு வலுவான கோரிக்கைகளை தகுந்த தரவுகளோடு முன்வைத்தது. அவற்றில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரித்து மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீட்டு முறையை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்த்து அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவற்றை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்து ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதி ஆணையம் பரிந்துரைக்கும் என நம்புகிறோம். மாநிலத்தின் பரவலான வளர்ச்சிக்கு வலுவான கடன் பொருளாதாரம் கிரெடிட் எக்கானமி இன்றியமையாதாகும். இதனை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு வேளாண்மை, சிறு குறு நிறுவனங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கல்வி ஆகிய முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்கும் வங்கிகளுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரும் நிதியாண்டிற்கென 9.5 லட்சம் கோடி ரூபாய் என உயர் இலக்கினை இந்த அரசு நிர்ணயித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 17.47% அதிகமாகும். தமிழ்நாடு அரசு ரிசர்வ் வங்கியின் புத்தாக்க மையத்துடன் இணைந்து வங்கிகள் கடன் வங்கியிடும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கடன் வழங்கும் அமைப்பு யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் தொழில்நுட்பத்தை பல்வேறு வங்கிகளின் மூலம் தமிழ்நாட்டில் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதன் மூலம் நமது விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்கள் என அனைவருக்கும்
விண்ணப்பித்த மிக குறுகிய காலத்தில் கடன் வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்த உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி GSDP கணக்கீட்டை துல்லியமாக கணித்திடவும், துறைவாரியான உற்பத்தியை கணக்கிடவும், அதிலும் குறிப்பாக சேவை தொடர்பான துறைகளின் தரவுகளை சேகரிக்கவும் விரிவான நிறுவன கணக்கெடுப்புகளை அரசு திட்டமிட்டு செயல்படுத்த உள்ளது. 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இக்கணக்கெடுப்புகள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை துல்லியமாக அளவீடு செய்வதற்கும் தரவு சார்ந்த கொள்கை முடிவுகளை அரசு எடுப்பதற்கும் வழிவகுக்கும். சிறந்த மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தினை வழங்கும் பொருட்டு நமது அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. விளைபொலிகள் கோருவதற்காக மின் ஒப்பந்த புள்ளி நடைமுறையை நடைமுறைப்படுத்துதல், விளைபொலிகளில் வங்கி உத்தரவாதத்தினை இணைய வழியில் பெறுதல், ஒப்பந்ததாரர்களை இணைய வழியில் பதிவு செய்தல் ஆகியவை இவற்றில் அடங்கும். அடுத்த கட்டமாக பொறியாளர் அளவீடு புத்தக பதிவு, ஒப்பந்த மேலாண்மை, மதிப்பீடு தயாரித்தல் மற்றும் பட்டியல் தொகை செயல் செலுத்துதல் ஆகியவற்றை இணைய வழியில் மேற்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பணி மேலாண்மை அமைப்பு காம்ப்ரஹென்சிவ் ஒர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு புதிய நடைமுறையை நமது அரசு செயல்படுத்த உள்ளது. மேலும் இந்த மென்பொருளை களஞ்சியம் தரத்துடன் இணைக்கப்பெற்ற பின் மூலதன செலவினங்கள் மற்றும் திட்டங்களை கண்காணிக்கவும் மற்றும் விரைவாக முடிக்கவும் உறுதுணையாக இருக்கும். சிறப்பு திட்ட செயலாக்கம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரையின் பேரில் மக்களின் நீண்டகால தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி நிறைவேற்ற நோக்கம் கொண்டது உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டம். இந்த முயற்சியின் கீழ் இதுவரை 2023, 24 மற்றும் 24, 25 ஆண்டுகளில் நடைமுறையில் உள்ள திட்டங்களின் கீழ் மொத்தம் 14,520 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,266 பணிகள் எடுக்கப்பட்டு அவற்றில் இதுவரை 389 பணிகள் 2,246 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.